புஷ்பலதாவின் உடலுக்கு திரையுலகினரும் ரசிகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கோவையை பூர்வீகமாக கொண்ட இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் 100க்கும் அதிகமான படங்களில் நடித்தவர். 1955ஆம் ஆண்டு வெளியான நல்ல தங்கை படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். கொங்கு நாட்டு தங்கம் படத்தில் நாயகியான புஷ்பலதா சிவாஜியின் பார் மகளே பார், ஆண்டவன் கட்டளை, எம்ஜிஆரின் நீதிக்கு தலைவணங்கு உள்ளிட்ட படங்களின் மூலம் பிரபலமானார். கமல்ஹாசனுடன் சகலகலா வல்லவன், விக்ரம் உள்ளிட்ட படங்களிலும் நடித்துள்ளார். 1999ஆம் ஆண்டு வெளியான பூவாசம் படத்துக்கு பிறகு மத சேவை ஆற்ற முடிவு செய்த புஷ்பலதா சினிமாவை விட்டு விலகினார். நடிகர் ஏவிஎம் ராஜனை மனம் முடித்த புஷ்பலதாவுக்கு 2 மகள்கள் உள்ளனர். மறைந்த புஷ்பலதாவின் உடலுக்கு வியாழனன்று இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படுகிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு நடிகர்கள் சிவகுமார், கார்த்தி, பதிப்பாளர் கண்ணதாசன், காந்தி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஏவிஎம் ராஜன் சாரும் அவங்களுடைய ஜோடிங்கிறது ரொம்ப பிரபலமான ஜோடி. ரொம்ப வருஷம் 2 பேரும் ஒன்றாவே வாழ்ந்துருக்காங்க. எல்லா பக்கமும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு முழுமையான வாழ்க்கையாக குழந்தைகள், பேரன் பேத்தியோடு இருக்காங்க. வயசு மூப்புனால அவங்க காலமாக இருக்காங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம். நடிகர் சங்கம் பக்கத்திலே இருக்கிறதுனால அடிக்கடி வந்து ஐயாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வாங்கன்னு சொன்னாங்க. எப்பவுமே அக்கறையோடு இருக்கிறவங்க. ஸோ அவங்க பிரிஞ்சதில் பெரிய மன வருத்தம் உண்டு. அவங்க ஆத்மா சாந்தி அடையும்.